வெல்கம் பேக் டு தமிழ் ஜூனியர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி குக்கர் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். பெருசாலாம் இல்லை, சும்மா அந்த விளையாடு ஜாமாலே குக்கர் மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னா, பிஸ்கெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களே அந்த ஒரு கப் மாதிரி அதில் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு, குக்கருக்கு நல்லாயிருக்குன்னு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளூ எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிசர் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த குக்கருக்கு மேலே ஒரு மூடி மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து இருந்தது இந்த மாதிரி, இது இப்படி க்ளூ போட்டு ஒட்டி விட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்திருக்கேன், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து 2 பீசஸ் வந்து இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பீசஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து இந்த பீசஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்தில் இந்த மாதிரி சைடாக இப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்துட்டேன். குக்கருக்கு கட் பண்ணுற மாதிரி அப்படியே சைஸ் படி கட் பண்ணி அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அழகாக. அதுக்கப்புறம் என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கருக்கு மேலே வந்து மூடுறதுக்கு டப்பா எடுத்துக்க போகிறோம். இது அதுக்கும் பக்கத்தில் வந்து ஒன்று இருக்கும் இல்லையா, பக்கத்தில் ஒரு குக்கர் மாதிரி இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து அந்த 1/2 பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சைடை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைடை, அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். அளவுப்படி கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் அளவுப்படி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அளவுப்படி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இது மாதிரி வந்து இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இதுக்குள்ள அந்த கோட்டில் இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதான் நல்லதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு மூடி கிடைக்கும். இதை பெருசு தான் உங்களுக்கு மூடி கிடைக்கும் அந்த மாதிரி. இப்போ நான் இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல்லுமே கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் மூட பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மூடவே முடியல. உண்மையிலே வந்து நான் வந்து மூடி பார்த்தேன், அழகாக வந்து மூட முடியுமே அதை சொல்லிட்டு மூடி பார்த்தேன். உண்மையில இது கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கோம், என்ன தெரில, இது ஏன்னா மூடவே முடியலனால. சரி, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ஜுவல்லரி பாக்ஸை வந்து இதுலேயே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்கு வந்து இது வந்து மூடி கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கணும் ஜுவல்லரி பாக்ஸுக்கு. இதோடு கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் இதோட மேட்ரு. இதுக்கு நான் இதோட குட்டியாக வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி விட்டுட்டு நம்ம எது வரை இது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோன்னா இது வரையும் தான். இதோடு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்போ வந்து ஜுவல்லரி பாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ணிட்டேன். இது வந்து மூடி முன்னாடி அந்த குட்டியாக இருக்கிறது வந்து மூடியாக வச்சுக்கிட்டேன். இதை மூடி பார்த்தேன், கொஞ்சம் தான் மூட முடிஞ்சிச்சு. ஆனால் இது கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருந்தேன். இது மேலே வந்து அப்படி இருந்தாலும் ஒரு 1/2 பீஸ் இருந்ததுனால இது மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் இந்த ஜுவல்லரி பாக்ஸும் நம்மளுக்கு வந்து நீட்டாகவே வரல, கொஞ்சம் இதாக தான் வந்திருக்கு. இந்த பெயிண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் இருக்குது, வாட்டர் பெயிண்ட்டு தான் இருக்குது. வாட்டர் பெயிண்ட் வச்சு இதை கலர்ஃபுல் ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மூடி போடுறதுக்கு நான் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்து இது மேலே ஒட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதை ஒட்டி விட்டுனா உங்களுக்கு காட்டுறேன், எப்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கர் மூடிக்காண்டி இப்படி நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் காயிட்டும். அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அழகாக வந்து நம்ம மூடிக்கா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக
வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து வாட்டர் பெயிண்ட் எடுத்துகிட்டு வரேன், காட்டுறவங்களுக்கு வாட்டர் பெயிண்ட் இப்படி இருக்குன்னு. 2 ப்ரெஷ்ஷும் அதுக்கப்புறமேட்டு வாட்டர் பெயிண்ட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதை நவர்த்தி வச்சுட்டு நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மூடிக்கு வந்து நான் என்ன கலர் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் டவுட்டாக தான் இருக்குது. டவுட்டாகவே தான் இருந்துச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். இந்த பிங்க்குக்கும் ரெட்டுக்கும் அட்ராக்டிவாக வருமா அப்படின்னு நான் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பிங்க்கும் எனக்கு பிடிச்ச கலரு, ரெட்டு கொஞ்சம் எனக்கு பிடிச்ச கலர் தான் நான் சொல்லுவேன். பிங்க்குக்கும் ரெட்டுக்கும் நல்லா வருமா அப்படின்னு கேட்டு